எப்போவுமே பொங்கல் தனியாக வரும், தீபாவளி தனியாக வரும். ஆனால் இந்த முறை தான் பொங்கல் தீபாவளி ரெண்டும் சேர்த்து ஒரே நாளில் வந்திருக்கு. அதுவும் இன்னைக்கே வந்திருக்கு. காலையில் அவன் தூங்கிட்டு காலைல எழுந்திரிச்சு ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்த்தா டிங் 5000 ரூபாய் பெறப்பட்டது பேடிஎம்மில் 5000 ரூபாய் வந்து நிற்கிது. அதனால் இந்த 5000 ரூபாய் முதல்வர் அவர்கள் இங்கே உரிமை தொகை வாங்குகிற அனைவருடைய கணக்குகளும் 5000 ரூபாய் வர வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காலையில் சிஎம் ஸ்டாலின் அவர்களே ஒரு வீடியோவை போட்டு இந்த 5000 ரூபாயை ஏன் தர்றேன், எதுக்காக தர்றேன் அப்படிங்கிறதுக்கான விளக்க வீடியோவையும் அவர் போட்டிருக்காரு. இந்த வீடியோவை பார்த்து நிறைய கிண்டல் கேலிகள், நக்கல் நையாண்டிகள் இப்படி சிலதுகள் தெரியும். இந்த இந்த இலவசங்களை முதல்ல ஒழிச்சு தீரணும், இலவசங்கள் மக்களை சோம்பேறிகளாக்குகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதற்கான பதில் நம்மகிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாமங்க, இது இந்த எலெக்ஷன் வருதுங்க, அதனால பாருங்க 5000 ரூபாய் கொடுத்து இந்த பெண்களுடைய ஓட்டை அப்படியே வாங்குறதுக்கான ஒரு யுக்தி தாங்க இது. இது ஏன் மாசம் மாசம் தர்றத திடீர்னு வந்து எதுக்கு சேர்த்தாப்புல 5000 ரூபான்னு தரணும்? மக்கள் 5000 ரூபான்னு பார்த்தோன்னே ஓகே 5000 ரூபாய் தந்துட்டாருன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் வேற டேட் அறிவிக்க போறாங்க. உடனடியாக போயிட்டு இந்த 5000 ரூபாயை சொல்லி கேம்பெயின் பண்ணி எலெக்ஷன் வாக்குறுதிகளை இது எலெக்ஷன் ஒட்டி அவங்க பேசும்பொழுது இது சொல்லி ஓட்டு கேட்பாங்க, ஈஸியாக பெண்களுடைய ஓட்டுகளை பெறலாம் அப்படிங்கிற ஒரு யுக்தி தான் அது அப்படின்னு கேட்டாங்க. இதையொட்டி இந்த கேள்விகளுக்கான பதில் நம்மிடம் இருக்கிறது. இன்னும் சில புறம்போக்குகள் பொறுக்கி நாய்கள் என்ன பேசுதுன்னா, இந்த 5000 ரூபாய் அரசாங்கம் இப்படியே கொடுத்துட்டு கொல்லப்புற வழியாக டாஸ்மாக் வழியாக இந்த 5000 ரூபாயை கொண்டாந்து திரும்ப கஜானாவில் சேர்த்துரும். பாருங்க, இப்படியாப்பட்ட ஒரு வேலையை டாஸ்மாகையும் திறந்து வச்சுக்கிட்டு 5000 ரூபாயும் கொடுத்தாக்கா இந்த 5000 ரூபாய் வாங்குற எல்லாருமே வந்து டாஸ்மாகில் வந்து குடிப்பாங்க அப்படின்னு மூன்றாவது ஒரு குற்றச்சாட்டுகள். இந்த 3 குற்றச்சாட்டுக்கான பதில தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 5000 ரூபாய் வாங்குற பெண்களுடைய அவங்களோட மனநிலை என்னவாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றதை விட அவங்களே சொல்லியிருக்காங்க. அதை நீங்களே பாருங்க. கூட பிறந்த அண்ணன் தம்பிங்களே பைசா கொடுக்கறதுக்கு கஷ்டப்படுற காலத்துல எங்க அண்ணனா இருந்து நிறைய பேருக்கு அப்பாவா இருந்து எப்படி ஒரு குடும்பத்துல ஒரு உறவினரா இருந்து இந்த மாதிரி செயல்பாடு பண்ணாரோ அவர் நீரோடி வாழணும். சந்தோஷமா இருந்துச்சு. முதல்வர் வந்து எங்களுக்கு ரொம்ப நல்ல திட்டங்களா அறிவிக்கிறாரு. மீண்டும் அவரே தான் முதலமைச்சரா வரணும் நாங்களா எதிர்பார்க்கிறோம். எங்க ஆதரவு முக ஸ்டாலின் சார். நாங்க யார்கிட்டையும் போய் ஒரு 10-20 கேட்காம இந்த 1000 ரூபாய் வச்சு எங்களால ஒரு வாங்கி கொடுக்க முடியுது. பிள்ளைங்களுக்கு ஒரு யூஸ் ஆகுது. தளபதி வந்து 5000 ரூபாய் இப்ப பணம் போட்டிருக்காரு. எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. இருந்தாலும் வந்து 1000 ரூபாய் பணத்துல வந்து நாங்க ரொம்ப பயனடைஞ்சோம். அதை விட நீங்க 2000 ரூபாய் இப்ப போறேன்னு சொல்லியிருக்கீங்க. எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. பிள்ளைகளுக்கு நாங்கள் நல்லதாக பட்டது எல்லாம் வாங்கி கொடுத்து எங்களுக்கு மிக கடுமையாக பண்ணுறாரு ஸ்டாலின். அதனால நாங்கள் மிகவும் அவசியமாக அனைத்து பேருக்கும் நாங்கள் ஓடி வாங்கி தர்றோம். இந்த 5000 ரூபாய் அனௌன்ஸ்மெண்ட்ல முதலாக வைக்கப்படுற குற்றச்சாட்டுகள் என்னன்னாக்கா, தேர்தலை ஒட்டி இந்த 5000 ரூபாயை தர்றாங்க, எலெக்ஷன் வரலனாக்கா இந்த 5000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. எஸ், எக்ஸாக்ட், இந்த கரெக்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் 100க்கு 100% சரியான ஸ்டேட்மெண்ட். இது யாரெல்லாம் இந்த குற்றச்சாட்டை வைத்தார்களோ அந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் உண்மை. தேர்தலை ஒட்டித்தான் இந்த 5000 ரூபாயை இந்த அரசாங்கம் அந்த உரிமை தொகை வாங்குகிற அனைத்து பெண்களுடைய வங்கி கணக்கிலும் வரவை வைத்திருக்கிறது. இதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. ஆனால் தேர்தலை ஒட்டி ஏன் வைக்கிறாங்க? மாதம் 1000 ரூபானாக்கா அதே மாதிரி மாதம் 1000 ரூபா போட வேண்டியதானே? அது ஒரு திட்டம், நலத்திட்டம். இப்போ தேர்தலை ஒட்டி நலத்திட்டத்தை நம்ம ஸ்டாப் பண்ண முடியாதுல்ல. இப்போ தேர்தல் வருது, ரேஷனில் தேர்தல் முடிகிற வரைக்கும் 3 மாதம் 5 மாதம் ரேஷனில் அரிசி போடாதீங்க, ரேஷனில் வந்து பருப்பு போடாதீங்க, உப்பு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ உப்புங்கிறது இப்போ இவங்க சங்கிகளுக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு பிரச்சனை தானே. அதனால் அப்போ அது ஒரு நலத்திட்டம். அதை எப்படி எலெக்ஷன் ஒட்டி ஸ்டாப் பண்ண முடியாதோ அதே மாதிரி உரிமை தொகை என்பது ஒரு நலத்திட்டம். அது கட்சியினுடைய நலத்திட்டம் அல்ல, இந்த அரசாங்கத்தினுடைய நலத்திட்டம். அப்போ அந்த நலத்திட்டத்தை ஸ்டாப் பண்ண முடியாதுல்ல. அப்புறம் எதுக்கு ஒட்டுக்கா மொத்தமாக 5000 ரூபாய் கொடுக்குறாங்க? அப்போ 5000 ரூபான்னு ஒரு மொத்தமான தொகையாக கண்ணில் காமிச்சோம்னாக்கா அது வந்து ஓட்டாக ஈஸியாக கன்வெர்ட் ஆகும். தேர்தல் பரப்புரைகளையும் நம்ம சொல்லி சொல்லி வாக்குகள் கேட்கலாம், ஈஸியாக அது ஒர்க் அவுட் ஆகும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வாக்குறுதி இந்த 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அப்படின்னாக்கா இந்த பார்வை தவறு. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு. அந்த வழக்கு என்னன்னாக்கா இந்த ஃப்ரீ பீஸ் அப்படின்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்துவாங்க. இந்த இலவசம் அப்படிங்கிறது தேர்தலுக்கு முன்னாடி இலவசங்களை அறிவிப்பது அல்லது இலவசங்களை கொடுப்பது போன்ற விஷயங்களை தேர்தலை ஒட்டி அந்த திட்டங்களை எல்லாம் நிறுத்த வேண்டும் அப்படின்னு பிஜேபியை சார்ந்தவர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள நீதிபதிகள்லாம் அவங்க வேற ஒரு வழக்கு எந்த வழக்கு அட்டன் பண்ணாலுமே என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழ்நாடை நாங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறோம், கேஸ் போட்டவன் பீகார்லேருந்து போட்டிருப்பான், நாங்கள் தமிழ்நாடை கவனித்துக் கொண்டிருக்கிறோம், நீங்கள் ஃப்ரீ பீஸ் அளிப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்பா, பீகார்லேருந்து வேற ஒருத்தன் கேஸ் போட்டிருக்கான், அதுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? இருந்தாலும் நாங்கள் தமிழ்நாட்டை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு இங்கே உள்ள நலத்திட்டங்களுக்கு எதிராக எப்போவுமே இந்த நீதிமன்றங்கள் தன்னுடைய கருத்தை, அதாவது வழக்கை தாண்டி கருத்தை தெரிவிப்பது போன்று தெரிவிப்பதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதை தாண்டி இப்போ ஒருத்தவங்க வழக்கே போட்டிருக்கான் அப்படின்னாக்கா அப்போ உச்சநீதிமன்றம் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு அந்த ஃப்ரீ பீஸ் என்று அவர்கள் சொல்லக்கூடிய நலத்திட்டங்களை ஸ்டாப் பண்ணுறதன் வேலையை பார்ப்பாங்க.
அது பேப்பர்லேயே வந்திருக்கு, ஆன்லைன் வெப்சைட்ஸ்லேயும் வந்திருக்கு. அது இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக ஃபுல் ஸ்க்ரீனில் ஷோ ஆகும் பாருங்கள். ஸோ இது ரொம்ப கவனமாக இந்த தேர்தலுக்கு முன்பே இந்த வழக்கை முடித்து வைப்பதற்கான வேலைகள் நடைபெறுவதாக அந்த கட்டுரையில் எழுதியிருக்காங்க. அந்த கட்டுரை லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். வழக்கம் போல் மறந்துடுவேன், நீங்களே தேடி படிச்சுக்கோங்க. தேடி படிச்சிங்கனாக்கா அதில் உள்ள தகவல்கள் உங்களுக்கு தெரியும். அப்போ ஒருவேளை இந்த கோட் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்லுவாங்க, தேர்தல் தேதியை அறிவிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா தேர்தல் தேதியை அறிவிச்சதுக்கு அப்புறம் எந்த நலத்திட்டத்தையும் அரசாங்கம் அறிவிக்கக்கூடாது. நாங்கள் வந்து இது செய்கிறோம் அது செய்கிறோம் என்று அறிவிப்பதோ அல்லது தொடங்கி வைப்பதோ இதெல்லாம் வந்து தேர்தல் தேதி அறிவிச்சாச்சுனாக்கா அதுலேருந்து பண்ணக்கூடாது. அப்போ அந்த தேர்தல் தேதியை அறிவிப்பதற்கு சற்று முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா எப்படி ஜனநாயகம் ரிலீஸ் ஆக போகுதோ அதே மாதிரி இந்த வழக்குக்கான தீர்ப்பும் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பெருவாரியாக பார்க்கப்படுகிறது. அப்படி பார்க்கும்பொழுது இப்போ சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெறுகிற சில மாநிலங்கள் இருக்கு இல்லைங்களா, இதில் முக்கியமான மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. அப்போ இவங்க எப்படி இந்த ஃப்ரீபீஸ் அப்படின்னு அவங்க சொல்கிற நலத்திட்டங்களை வந்து தமிழ்நாடு அரசு அறிவிக்கும், அது வந்து மக்களுடைய வாக்குகளை இது பெருவாரியாக வாங்கி குவிச்சிரும். ஏற்கனவே இந்த உரிமை தொகையாக இருக்கட்டும் அல்லது பெண்களுக்கான விலையில்லா டிக்கெட் போன்ற திட்டங்களாக இருக்கட்டும், இன்னும் பல திட்டங்கள் பெண்களுடைய முன்னேற்றத்தில் ஏதோ இந்த 5000 மட்டும்தான் பெண்களுடைய முன்னேற்றம்னாக்க இல்லை, அந்த விலையில்லா டிக்கெட் இருக்குது அதுவாக இருக்கட்டும், இன்னமும் வந்து அந்த தோழிகள் விடுதி அப்படின்னு கட்டி தந்ததாக இருக்கட்டும், அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு கல்லூரிக்கு சேர்ற மாணவிகளுக்கு 1000, அது மாணவர்களுக்கு திரும்ப அதை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஆனால் முதல் அறிவிக்கப்பட்டது மாணவிகளுக்கு. அதே மாதிரி பட்டியல் சமூகத்தில் உள்ள ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்க மாஸ்டர் டிகிரி பண்ணுறதுக்கு வெளிநாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களை போய் படிக்கிறதுக்கான திட்டம், அதில் பெண்களும் ஆண்கள் இருவருமே சேர்ந்து அதில் பயனடைகிறாங்க. இப்படி பல திட்டங்கள் அவங்க தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கு. அதனால் இதில் ஃப்ரீபீஸ் என்று சொல்லப்படுகிற அவர்களால் சொல்லப்படுகிற அந்த மாதிரி திட்டங்கள் நிறைய அறிவிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீதிமன்றங்கள் எவ்வளவு நடுநிலையாக செயல்படுகிறது நம்ம ரங்கராஜ் பாண்டே போன்று அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். அதனால இதை கருத்தில் கொண்டு இதை கவனத்தில் கொண்டு அந்த தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாகவே நாம் இந்த உரிமை தொகை இப்போ மாதம் 1000 ரூபாய் போகும்பொழுது இதில் இன்னொரு குற்றச்சாட்டுனாக்கா அந்த டாஸ்மாக்கு வந்துடும் இந்த 1000 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இது பெண்களுடைய அக்கௌண்ட்டில் மட்டும்தான் கிரெடிட் ஆகும், ஆண்களுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகாது. உரிமை தொகை வாங்குகிற பெண்களுடைய அக்கௌண்ட் அல்லது அவங்க கொடுக்குற ஒரு பெண் பேரில் உள்ள ஒரு அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட்டு தான் அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகுமே தவிர ஆண்களுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகாது. அப்போ அந்த அமௌண்ட்டு ஒரு பெண்ணுடைய அக்கௌண்ட்டுக்கு போகும்பொழுது அவங்க இதை சில வீட்டில் ஆணாதிக்கம் அதிகமாக உள்ள வீட்டில் பெண்களை கொடுமைப்படுத்துகிற ஆண்கள் இருக்கிற வீடுங்கிறது ரொம்ப 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 கம்மியாயிருச்சு. இப்போ இல்லவே இல்லைன்னு நான் சொல்ல வரல. அப்படியாப்பட்ட ஒரு சில வீடுகளில் அந்த பெண்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வர அந்த 1000 ரூபாயா வேணா டாஸ்மாக்கு போகிற வழியில் அந்த வீட்டில் உள்ள ஆணை வந்து பயன்படுத்தலாம். ஆனால் பெருவாரியாக 97% 98% மேலே அல்லது 99% கிட்டத்தட்ட அந்த 1000 ரூபாய் அமௌண்ட் அப்படிங்கிறது அந்த குடும்பத்துக்கான செலவாக மாறும், அந்த குடும்பத்துக்கான நலனாக அது மாறும், குடும்பத்துக்கான பயனாக அது மாறும். அதனால் இந்த அமௌண்ட் இந்த 5000 ரூபாய் அப்படிங்கிறது முழுக்க அந்த குடும்பத்துக்கான ஒரு அமௌண்ட்டாக மாறும். இந்த தேர்தலை விட்டு இந்த 5000 ரூபாய் தர்றாங்க அப்படின்னாக்கா ஆமாம் தேர்தலை விட்டு தான் தராங்க, ஏன்னாக்கா இப்படியாப்பட்ட ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு. அதனால் அந்த தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாகவே 3 மாதம் ப்ளஸ் இன்னொரு 2 மாதம் 5 மாதம் இந்த 3 மாதம் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கோடைன்னு சொல்லிட்டு அதற்கான செலவினங்கள்னு சொல்லிட்டு 2000 ரூபா 3 + 2 5000 ரூபாய் அனுப்பிச்சிருக்காங்க. ஒருவேளை அந்த தேர்தல் அந்த வழக்கையொட்டி உள்ள தீர்ப்பு தேர்தலுக்கு முன்பாக வந்து இந்த இலவசங்கள் அல்லது இந்த ஆட்சியில் அறிவித்த அந்த உரிமை தொகை போன்ற திட்டங்கள் வந்து இந்த எலெக்ஷன் பீரியடில் செயல்படக்கூடாது, உரிமை தொகை போன்ற இந்த தொகையாக நேரடியாக பணமாக கையில் சேருகிற இந்த திட்டங்கள் வந்து எலெக்ஷன் பீரியடில் எப்போவுமே ஸ்டாப் பண்ணி வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வரக்கூடும் என்று இந்தியா முழுக்க எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது அந்த 3 மாதம் அந்த 1000 ரூபாய் போய் சேரும் பொழுது அவங்க ஒரு பட்ஜெட்டை போட்டு வச்சிருப்பாங்க. இந்த 1000 ரூபாய் எவ்வளவு பெரிய அந்த வீட்டில் பயக்கும் அப்படின்னாக்கா அது நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது. எதை நம்ம சொன்னோம்னாக்கா 200 ரூபாய்க்கு வீடியோ போடுறேன்னு சொல்லுவாங்க. இப்படி இன்னுமே அப்படி சொல்லாதீங்க, 5000 ரூபாய்க்கு வீடியோ போடுறேன்டா, 5000 ரூபாய்க்கு வீடியோ போட்டு உட்காந்துருக்கேன், 200 ரூபா இல்லை, இப்போல்லாம் 5000 ரூபா தான் பார்த்து இல்லை கிரெடிட் ஆனிச்சு இல்லை, அந்த 5000 ரூபாய்க்கு வீடியோ போட்டு உட்காந்துருக்கேன் நான். இந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது எப்படி அந்த குடும்பத்தில் வந்து அது பிரதிபலிக்கும், அந்த 1000 ரூபாய் வாங்குற பெண்களுக்கு அந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பயனை தரும், அந்த பயனாளிகள் எப்படி அதை உணர்வாங்க அப்படிங்கிறது வெறும் வார்த்தையால் சொல்ல முடியாது. நீங்கள் அந்த லோகோ போடுறதுக்கு முன்னாடி சில பயனாளிகளுடைய வீடியோ பார்த்துருப்பீங்க. ரொம்ப முக்கியமாக இந்த 1000 ரூபாய் யாருக்கு பயன்படும் அப்படிங்கிறது இன்னொரு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்குது, அதை இப்போ நீங்கள் பாருங்கள். ஸ்டாலினி வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி 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 உண்மை தான் சாமி சொல்லணும். சரி சரி அவர் தான் எத்தனை ஆபத்து காப்பாற்றிட்டு வர்றாரு, அதுக்கு மேலே பார்க்கணும்னா அவர் என்ன செய்வாருங்க. இந்த 1000 ரூபாய் இருக்குதுங்க, ஏதோ வேலைக்கு போனாலும் வேலைக்கு போகாட்டியும் நம்ம பெத்த பயம் கொடுக்கலினாலும் ஸ்டாலின் எங்களுக்கு மகனாட்டு இருக்கிறாரு. நீங்கள் எதில் இருந்தாலும் சரி எங்களுக்கு தப்பு இல்லைங்க. ஆமாங்க ஆமாங்க சரிங்க. நீங்கள் ரெட்டலையிலேயே இருந்தாலும் சரிங்க, பொய் இல்லாத சொல்கிறோம், அதுக்கு மேலே நீங்கள்
தப்பாக இருந்தால் மன்னிச்சுங்க. இல்லை அதெல்லாம் இல்லை. இப்போ இந்த பாட்டியினுடைய வாழ்க்கையில் அந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பொருளாதாரத்தை அவங்க கையில் கொடுத்துருக்கு, எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கையை அவங்க கையில் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்போவுமே நம்ம பாக்கெட்டில் ஒரு 10 ரூபா இருந்தால் தான் நமக்கு ஒரு பிடிமானம் வரும், ஒரு தைரியம் வரும். இப்போ ஒரு 1000 ரூபா அப்படிங்கிறது கிராமத்தில் உள்ள அந்த பாட்டிக்கு ஒரு பெரிய பொருளாதாரம். இது யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வெத்தலை பாக்கு வாங்குறதுக்கோ அல்லது ஒரு பேத்தி ஏதோ ஒரு ஆசீர்வாதம் வாங்க வரும், அவங்க கையில் ஒரு 50 100 கொடுக்கறதுக்கோ யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டில் பையன் கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம். வீட்டில் உள்ளவங்க அந்த பாட்டிக்கு வந்து சோறு போட்டால் போதும் அல்லது துணிமணி எடுத்து கொடுத்தா போதும் அப்படின்னு மனநிலையில் இருக்கலாம். அல்லது இந்த பாட்டிக்கு காசு கொடுக்கணும், அவங்களுக்கும் சில பொருளாதாரம் இருக்குது அப்படின்ற அறியாத ஒரு குடும்பமாக கூட இருக்கலாம். அல்லது இந்த பொருளாதாரம் இல்லாத குடும்பமாக கூட இருக்கலாம். இப்போ இந்த 1000 ரூபா அந்த பாட்டியோட சுருக்கு பையில் இருக்கும். அதற்கு தேவையான விஷயங்களை ஒரு மாதம் என்னென்ன தேவையோ அந்த சின்ன சின்னதாக அந்த வெத்தலை பாக்கு வாங்குறது, சின்ன சின்ன செலவுகள், பக்கத்தில் போயிட்டு வர்றதுக்கு, அல்லது யாராவது உறவுக்காரங்க வர்றாங்க, பேத்தி கீத்தி வர்றாங்க அப்படின்னாக்கா அவங்க கையில் கொடுக்கறதுக்குன்னு அந்த 1000 ரூபாய்ங்கிறது எவ்வளோ பெரிய பிடிமானத்தை கொடுத்துருந்தா தான் பையன் கொடுப்பது போன்று அவங்க அந்த வீடியோவில் பேசியிருப்பாங்கன்னா, இந்த வீடியோ எடுத்தது வேறு யாரும் இல்லை, நாம தான் போய் எடுத்தோம். பொள்ளாச்சியில் ஒரு சர்வேக்காக போயிருந்தாங்க. எடுக்கும் பொழுது இந்த உரிமை தொகைகள் குறித்து அவங்க தான் பேசினாங்க. திட்டங்கள் குறித்து கேட்கும்பொழுது இந்த பாட்டியாக உட்காந்து பேசும்பொழுது இந்த பாட்டி சொன்னது தான். இதை நிறைய வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிலர் வந்து நடிகர்களை வச்சு நடிகைகளை வச்சு எடுப்பாங்க. அது வந்து அட்வர்டைஸ்மெண்ட். அந்த திட்டங்களை மக்களுக்கு சொல்லுகிற அட்வர்டைஸ்மெண்ட். அது பப்ளிக் பைட்ஸ் கிடையாது, இது பப்ளிக் பைட்ஸ். இது ஸோ யாரோ கட்சிக்காரங்களை பிடிச்சிட்டு வந்து நம்ம ஒரு கேட்கல, அல்லது சொல்லி வச்சு இப்படி பேசுங்க பாட்டினாக்கா அதை நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். இது அந்த பாட்டி பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கும்போது எதர்ச்சியாக அந்த கொடுத்த ஒரு வீடியோ. அதனால தான் இந்த வீடியோவை சிஎம் வரைக்கும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோவில் அந்த பாட்டி சொல்கிற அந்த உணர்வுகள் இருக்குல்ல, அந்த உணர்வுகளை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா அந்த 1000 ரூபாய் எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இவ்வளவு கேள்விகள் கேட்குறாங்க இல்லை இந்த 5000 ரூபாய்க்கு. இவங்க என்ன தேர்தலை ஒட்டி தர்றாங்க, தேர்தலை ஒட்டி தர்றாங்க. சரிப்பா, தேர்தலை ஒட்டி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பீஸ் 15 லட்சம் அக்கௌண்ட்டில் போகிறோன்னு சொன்னிச்சு இல்லை, அதுவும் தேர்தலை ஒட்டி தானே சொன்னாப்ல. இன்னைய வரைக்கும் 15 லட்சம் இல்லை 15 ரூபா போட்டிருப்பாப்லையா. அக்கௌண்ட்டில் ஒரு 15 ரூபா இருக்கக்கூடாது. உடனேயே ஏதோ ஒன்று பேரை போட்டு மைனஸ்ன்னு சொல்லி இந்த 15 ரூபா எடுத்துடுறாங்க. ஏதோ ஒன்று கவர்மெண்ட்டுக்கு இது தரணும் அது தரணும்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட் எடுத்துடுறாங்க. நீங்கள் வந்து ஏடிஎம் கார்டு பயன்படுத்துகிறீங்க அல்லது இந்த மெசேஜ் உங்களுக்கு வருதில்ல, அதற்கான அமௌண்ட்டு 250 ரூபா, ஒரு 200 ரூபா ஆக்கி விட மாட்டேங்கிறாங்க. இப்போல்லாம் 5000 ரூபா தான் இனிமேல், 200 ரூபா இல்லை, 5000 தான் இனிமேல். அதனால் அப்போ தேர்தலை ஒட்டி 15 லட்சம் ரூபா ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணும்போது யாருமே வாயை திறந்து கேட்கல. 15 லட்சம் தரேன்னு சொல்லிட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் 15,000 கூட நம்ம அக்கௌண்ட்டில் போடல. பீகாரில் இதே மாதிரி ஒன்று அறிவிச்சிருந்தாங்க தேர்தலை ஒட்டி. அங்கே எப்படின்னாக்கா தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு அப்புறம் அந்த அமௌண்ட்டை போட்டு விட்டாங்க, 10,000 ரூபா அங்கே உள்ள பெண்களுடைய அக்கௌண்ட்டில். சரிங்க, இது தேர்தல் அறிவிச்சானா அறிவிக்காமல் இருந்தானே, அது வந்து கோட் ஆஃப் கான்டாக்ட் தான். ஆனால் ஏதோ மக்களுக்கு போய் சேருது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் 10,000 ரூபா கொடுத்துட்டு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஜெயிச்சிட்டாங்களா, ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. இந்த 10,000 ரூபா யாரோட அக்கௌண்ட்டில் வந்து விழுந்துச்சோ திரும்ப அதே பேங்க்கில் நீங்கள் ஒன்றா கொடுத்துடணும். அப்படி இல்லைனாக்கா உங்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறது அதே அரசாங்கம் சொன்னிச்சு. கொடுக்குற மாதிரி கொடுத்து அந்த 10,000 ரூபா பார்த்துட்டு ஓட்டு பார்த்து ஜெயிச்சிட்டாங்களா, திரும்ப அதே 10,000 ரூபா கொண்டாந்து நீங்கள் பேங்க்கில் கொண்டாந்து போட்டுருணும் அப்படின்னு சொல்லி இந்த 10,000 ரூபாயை வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த அரசாங்கம் அப்படி இல்லை. நான் 15,000 தரேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு எந்த ஒரு தேர்தல் அறிக்கையும் அவங்க கொடுக்கல. நான் 10,000 தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பிடுங்குற வேலையும் இங்கே கிடையாது. எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னு ஏந்திரிச்சோம். இன்னைக்கு என்ன படம் ரிலீஸ் ஆகுது, மயிலாடு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. சரி, அது எத்தனை மணிக்கு ஷோன்னு பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒரு இன்ப அதிர்ச்சின்னு ட்விட்டரில் ஒரு செய்தி வருது. என்னன்னு பார்த்தோம்னாக்கா 1000 ரூபாய் உரிமை தொகை ஆகிறவங்களுக்கு 5000 ரூபாய், எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் நடவடிக்கையும் இல்லாமல். ஏன்னா ஐயா நீங்கள் நல்லெண்ணத்தில் தான் நீங்கள் அறிவிக்கிறீங்க. ஆனால் இப்படி ஒன்று அறிவிக்க போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாக்கா முதல் நாளே ஒரு அலாட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி இருக்குது, அல்லது நாளை வந்து இந்த உரிமை தொகை வாங்குறவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லுங்க. ஏன்னா இதை பயனடைகிறவங்கள பெண்களில் பல பேர் வயதானவங்க இருக்காங்க. திடீர்னு 5000 அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறது இந்த இன்ப அதிர்ச்சியில். அதனால் இந்த செய்தியை பார்த்தோன்னா எனக்கே இன்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஐயையோ, ஏன்னா இதனோட பயனாளி நான் கிடையாது, எங்கள் வீட்டில் உள்ளவங்களும் இதில் பயனாளி கிடையாது. அதனால் எனக்கே இந்த இன்ப அதிர்ச்சியை பார்த்து எப்படியாவது அதை கொண்டாடி ஆகணுமே. மணி வேற 9 தானே ஆகுது, இன்னும் 3 மணி நேரம் இருக்கே, ஈஸ்வரா நான் எங்கே போய் தேடுவேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது நீங்கள் அந்த 1000 ரூபாய் பயனடைகிற அந்த பாட்டி மேல நபர்களுக்கு இந்த 5000 ரூபாய் போய் தந்துச்சுனாக்கா எனக்கு தெரியாது. நிறைய பாட்டி வந்து திருவிழா கொண்டாடிட்டு இருப்பாங்க ஊரில். இந்த 5000 ரூபாய் திருவிழா கொண்டாடிட்டு இருப்பாங்க, வெடி வெடிச்சு. அவங்களுக்கு இன்னைக்கு நான் ஆரம்பத்தில் ஏன் சொன்னேன்னாக்கா அவங்களுக்கு இன்னைக்கு தான் பொங்கல், இன்னைக்கு தான் தீபாவளி. 5000 ரூபாயை மொத்தமாக அவங்க அக்கௌண்ட்டில் பார்த்து எவ்வளோ நாள் ஆகுன்னு தெரியாது. அந்த அக்கௌண்ட் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னாக்கா ஒட்டுக்கா ஒரு 5000 ரூபா வந்து விழுந்ததுங்கிறது ரொம்ப மாதங்களுக்கு பின்பு ஏதோ ஒன்று இருக்கலாம். ஒரு நகை அடவு வச்சு அந்த காசை வந்து அக்கௌண்ட்டில் போட்டு விடுவாங்க. அப்படி ஏதாவது ஒன்று அந்த 5000 வந்திருக்கலாம் அந்த பாட்டிக்கு. முதல் முறையாக அதான் அந்த பையன் ஸ்தானத்துலேருந்து ஒரு 5000 ரூபா போட்டு ஒரு 5000 ரூபா கிரெடிட் ஆகிருக்கிற மெசேஜை அந்த பாட்டி தன்னுடைய வாழ்நாளில் எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் முதல் முறையாக பார்க்கும்.
இப்போ தேர்தலுக்காக போட்டாங்கன்னா ஆமாம் தேர்தலுக்காக தான் போட்டிருக்காங்க. இல்லைன்னாக்கா அந்த கோட் ஆஃப் கான்டக்ட் இருந்துச்சுனாக்கா இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை அப்படிங்கிறது வந்து சிரமம் போயிடும். இன்னும் சில அறிவுஜீவிகள் அவங்கெல்லாம் எந்த வழியால் சாப்பிடுவாங்கன்னு தெரியல. அதை ஆள் போட்டு வாட்ச் பண்ணணும். நம்மளை மாதிரி வாயால் தான் சாப்பிடுவாங்களா, இல்லை மூக்கில் வச்சு திணிப்பாங்களா, நேரடியாக மூளைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னேன். நீங்கள் தவறாக எடுத்துக்க வேண்டாம். இப்போ அதில் இந்த பொங்கல் காசு கொடுத்து அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் பொங்கல் அப்போ காசு கொடுத்தாங்க. அப்போ 4000 ரூபா பொங்கல் காசு, 3000 ரூபா உரிமை தொகை 1000, 4000. பாருங்க இப்போதான் ஒரு 4000 வந்துச்சு. அந்த 4000மே இன்னும் போய் தீர்ந்துருக்காது அந்த அக்கௌண்ட்டில். திடீர்னு ஒரு 5000 வேறு போட்டோடைய நமக்கெல்லாம் பண்ணனாக்கா நமக்கு பாரதியை பிடிக்காதுன்னு வைங்களேன். இந்த மேடையில் அவர் நம்ம பேசியிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த நேரத்தில் நம்ம பாரதியை கொஞ்சம் நினச்சி பார்க்குறோம். இந்த பாரதியோட வரிகளை இப்போ தான் நான் நினச்சி பார்க்குறேன். பாரதியை பாராட்டி ஒரு கூட்டம் போடலாமா, மனோஜ் திட்டினா கூட பரவாயில்ல, ஒரு கூட்டத்தை போட்டலான்னு பார்க்குறேன் நான். இந்த 5000 ரூபா 4000 ரூபா அதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த மாதராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திடல் வேண்டும். அந்த மாதவம் ஐயா, அந்த மாதவத்தை நான் செய்யாமல் போயிட்டேன் ஐயா. 5000 ரூபா போச்சே, 5000 ரூபா போச்சே அப்படின்னு ஊரில் உள்ள ஆண்கள் பூரா நீ வயிற்றுல வாயில் அடிச்சுக்கிட்டு, ஐயோ இவங்க போனாக்கா பாருங்க டிக்கெட்டு வந்து காசு இல்லாமல் பஸ்ஸில் போகிறாங்க, பாருங்க இந்த பொங்கலுக்கு 4000 ரூபா, பாருங்க இந்த இதுக்கு ஒரு 5000 ரூபா வந்துருச்சு, நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறோம், எங்களுக்கு ஒரு 2000 ரூபா, இந்த கோடை காசுன்னு வர 2000 ரூபா கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு கோடை வராதா, எங்களுக்கு மட்டும் கோடை வராதா, எங்களுக்கு மட்டும் வெயில் அடிக்காதா, சரி அந்த 3000 ரூபா கூட விடுங்க, 5000 ரூபாயில் அந்த 2000 ரூபா கோடை காசு போட்டிங்களா, அந்த மாதிரி எங்களுக்கு அந்த 2000 ரூபா கோடை காசு போடலாம்ல, எங்களுக்கும் கோடை தானே ஒரு ஆண்களுக்கும். இப்போ கோடையில் வந்து அவங்களோட ஆண்களுக்கு தான் அந்த கோடையை வந்து தணிக்கிறதுக்கான அதிகமான பணங்கள் வாங்கிட்டு இருக்கு. ஐயா பார்த்து அதை கொஞ்சம் சரி பண்ணி விட்டாக்கா இல்லை பூரா பேரும் ரோட்டில் இருந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதனால இந்த பொங்கல் காசு அப்படின்னாக்கா பொங்கல் காசு கொடுத்த போது கூட இதே ஸ்டேட்மெண்ட் தான் சொன்னாங்க. பொங்கல் காசு தர்றதுங்கிறது எலெக்ஷனுக்காக தர்றாங்க. பச்சைண்டு வர்றது என்ன தீரநாட்டம் எப்பா எலெக்ஷனுக்காக தர்றாங்கனாக்கா எலெக்ஷனுக்கு முன்னாடி தந்தாங்கனாக்கா எலெக்ஷனுக்கு தர்றாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சுனா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. ஆனால் அந்த லாஜிக்கான ஆன்சர் என்ன இருக்குங்கிறது வேற. பொங்கல் எங்கே இருக்குது, ஏன்டா எலெக்ஷன் எங்கே இருக்குது, இன்னமும் தேதி கூட அறிவிக்கல இன்னும் எலெக்ஷனுக்கு. பொங்கலுக்கு காசு கொடுத்து நம்ம ஆட்கள் எப்போவுமே என்னன்னாக்கா நீங்கள் அதிகபட்சமாக எவ்வளவு பெரிய நல்லவனாக இருந்தாலுமே, நீங்கள் இந்த மயிலாள் படத்தில் வர்ற சசிகுமாராகவே இருந்தாலுமே, கிட்னி தர அளவுக்கு நீங்கள் நல்லவனாகவே இருந்தாலுமே அதிகபட்சம் 10 நாள் தான் நல்ல வச்சுப்பாங்க. 11ஆவது நாள் நீ யாரோ நான் யாரோ அவ்வளோதான். கோடு போட்டோம்னாக்கா நீ அங்கே இருக்கணும் நான் இங்கே இருக்கணும், கிட்னி கொடுத்தாங்கிறத வச்சுட்டு வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அப்படியாப்பட்ட ஆளுங்க நம்ம ஆளுங்க. நீங்கள் பொங்கலுக்கு காசு கொடுத்தது எலெக்ஷனுக்கு ஓட்டு போடையாம். உங்கள் அறிவெல்லாம் ராஜா. இந்த எக்மோரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிரிட்ஜு ஒன்று இருக்கும், ஏறி இறங்கும். அதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஒரு பழைய பில்டிங் ஒன்று இருக்கும், பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் கட்டினதுன்னு நினைக்கிறேன். அது வந்து அருங்காட்சியகம்னு தமிழில் சொல்லுவாங்க. அரிதான பொருட்கள்லாம் அங்கே தான் கொண்டு வைப்பாங்க, அங்கே காட்சிப்படுத்தியிருப்பாங்க. உங்களெல்லாம் அங்கே கொண்டு வைக்கணும்டா. இந்த பொங்கல் காசுங்கிறது தேர்தலுக்காக கொடுத்தாங்கன்னு எவன் சொன்னாலும் உட்காந்து அவனுடைய மூளையை பூரா அறுத்து கொண்டு போய், ஐயா இது யோசித்தது வேறு யாரும் இல்லை, இவங்களுடைய மூளை தான். இவங்க வந்து பயங்கரமான அறிவாளி. இவங்களுக்கு மூளை வந்து பாருங்கள் எல்லாரையும் விட ரொம்ப அதிகமான கிலோவில் இருக்கும். எல்லாருக்கும் இத்தனை கிராம் தான் இருக்கும். இவங்களுக்கு மட்டும் 3.25 கிலோ இருக்குது. அதுதான் முடின்னு நினச்சிட்டு தவறாக நினச்சிட்டாங்க. அது முடியல, அது மூளைங்கய்யா. அப்புறம் மூக்கிலேருந்து சிந்துறது பூரா சளின்னு நினச்சிட்டாங்க அவங்களுக்கு. அது மூளை உருகி மூக்கு வழியாக ஊற்றுனதுங்கய்யா அப்படின்னு அந்த ஊற்றுற சளியையும் பிடிச்சி கொண்டு போய் அருங்காட்சியகத்தில் வைக்க வேண்டிய ஆட்கள் தான் பொங்கலுக்கு கொடுத்த காசும் பாருங்கள் தேர்தலுக்காக கொடுத்த காசு அப்படின்னு சொல்லுவாங்க. பச்சைண்டு வர்றது என்ன தீரநாட்டம். ஃப்ரீபீஸ் மக்களை சோம்பேறிகளாக்குறது, இலவசங்கள் மக்களை சோம்பேறிகளாக்குறது. இலக்காளுக்கு என் தங்கைக்கு ஒரு நாப்கின் வாங்கி கொடுக்க துப்பற்றவளா நாங்கள் அப்படின்னு ஒரு பரதேசி நாய் ஒன்று பேசிட்டு இருந்துச்சு இந்த நாம் தமிழர் கட்சியில். அந்த பரதேசி நாய் இப்போ எங்கே இருந்து பார்த்தோம்னாக்கா அதிமுகவில் போய் உட்காந்துருக்குது. அதிமுக 2000 ரூபா தர்றாங்கிறான். இப்போ என்ன பண்ணுவ நீ, இப்போ என்ன பண்ணுவ, இப்போ எடப்பாடி கிட்ட போய் சொல்லுவியா என் அக்காளுக்கு என் தங்கைக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுக்க துப்பற்றவளா நாங்கள்? இப்போ போய் பேசும் பாப்பா. இவனுக்கு என்னன்னாக்கா நாம் தமிழ் கட்சியில் உள்ள எவனுக்குமே கொள்கை கோட்பாடு எதுவுமே இருக்காது. அங்கே இருக்கிற வரைக்கும் ஏதோ பொறுக்கி திம்பானுங்க. அங்கே எப்போ வண்டி க்ளோஸ் ஆகுதோ அப்படியே ஜம்ப் அடித்து அதிமுகவில் போய் உட்காந்துக்கிறது. இந்த நலத்திட்டங்களை அவங்க இலவசங்கள் அப்படிங்கிற வார்த்தையில் பயன்படுத்துகிறாங்க. மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக அந்த வார்த்தையை நான் பயன்படுத்திக்கிறேன். சரி, அப்போ இந்த மாதிரி இலவசங்கள், அதாவது டிக்கெட்டு விலையில் டிக்கெட் கொடுக்குறதா இருக்கட்டும், உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்குறதா இருக்கட்டும், ரேஷனில் அரிசி போன்ற பொருட்கள் கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி என்னென்ன வகைகளெல்லாம் வந்து மக்கள் நலத்திட்டங்களாக விலை இல்லாமல் அவங்க பயன்படுத்திக்கிறாங்களோ அது எல்லாமே வந்து அதை பயனாளிகளாக இருக்கக்கூடிய மக்களை சோம்பேறிகளாக்குவது அப்படின்னு எந்தெந்த பரதேசி நாய் அயோக்கிய பொறுக்கி நாய்கள்லாம் இதை பேசுதோ அவங்கள்ட்ட நம்ம கேட்க வேண்டியது, அப்போ கடவுள் சோம்பேறியான்னு கேட்குறேன்.
இங்கேயாவது அரிசி தான் கொடுக்குறாங்க. கடவுளுக்கு சமைச்சு சோறாக கொண்டு போய் ஊட்டுறீங்கல்ல, அது இலவசம் இல்லையா? ஏண்டா 3 வேளை அந்த கடவுளுக்கு நீ சோறை கொண்டு போய் ஊட்டுறியா இல்லையா? அப்போ அது இலவசம் தானே. அப்போ அந்த இலவசத்துங்கிற கடவுள் என்ன சோம்பேறியா? அப்போ இந்த பாப்பானை கொடுக்குறமே, அப்போ எல்லாருமே என்ன கோயிலுக்கு போகிறது உங்கள் விருப்பம், சரி அது போய்ங்க, என்னுடைய பாலிசி வேறு, உங்கள் பாலிசி கடவுள் நம்பிக்கை இருந்தாங்க போய்ங்க. ஆனால் அங்கே உள்ள பாப்பானுங்களா அர்ச்சகர்களாக நீங்கள் சோம்பேறிகள் ஆக்காதீங்க. தட்டில் கொண்டு போய் நீங்கள் 2 ரூபா 5 ரூபா 10 ரூபான்னு போகிறத எடுத்தோம்னாக்கா அது இலவசம் தானே. அது அதை எடுத்துக்கிட்டு அவன் சோம்பேறியா பண்ண மாட்டானா? அப்புறம் நாட்டில் கடவுளையும் பாப்பானை மட்டும் சோம்பேறியாக்கலாம், மற்றவங்களை சோம்பேறியாக்கக்கூடாதா? இப்போ ஃப்ரீபீஸுங்கிறது இலவசங்கள் அப்படிங்கிறது மக்களை சோம்பேறியாக்கம்னாக்கா நீ கடவுளுக்கு சோறு படைக்காத, கடவுள் சமைச்சு திண்டுக்கும்யா. ஏன் ஊரில் உள்ள எல்லாருக்கும் அளந்து படைக்கிற கடவுள் அவனுக்கு தேவையான உணவை அவன் சமைச்சு சாப்பிட்டுக்க மாட்டானா? அவருக்கு என்ன தேவையோ, என்ன உணவு வெஜிடேரியனோ நான் வெஜிடேரியனோ என்ன தேவையோ அவர் சமைச்சு சாப்பிட்டவர். நீ யார் கடவுளுக்கு சோறு சமைச்சு கொண்டு படைக்கிறதுக்கு? கடவுளை அசிங்கப்படுத்துறியா நீ? இப்போ கடவுளை சோம்பேறிங்கிறியா? இந்த பாப்பானுங்க இருக்கானுங்க பாருங்க, இந்த வீடு குடி போகிறது இது ஒரு நிகழ்வுல கூப்பிடுவானுங்க. கூப்பிட்டாக்கா சரி அந்த பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறாங்க, நமக்கு விருப்பம் இல்லைங்கிறது வேற. சரி அப்படி பண்ணும் பொழுது அதற்கு தேவையான பொருட்கள், அந்த நெருப்பில் போகிறதுக்கான பொருட்கள் மட்டும் வாங்குவாங்கல்ல, அது மட்டும் எழுதி கொடுக்க மாட்டான். இதில் பேப்பரில் என்ன தெரியுமா எழுதுவான்? பருப்புன்னு எழுதுவான். சரிங்களா? பருப்பு என்னன்னாக்கா அதுவும் உதயம் பருப்பு 1/2 கிலோன்னு போடுவான். ஏன் நீங்கள் சாதா பருப்புலாம் அந்த பருப்பு திங்காதா? இல்லை சாதா பருப்பு உங்கள் அடுப்பில் வேகாதா? உதயம் பருப்பு 1/2 கிலோன்னு போடுவான். அப்புறம் அரிசி பார்த்தீங்கன்னாக்கா பொன்னி அரிசி இந்த பிராண்டு 5 கிலோ அல்லது 6 கிலோ. ஏன் உங்கள் சாமி சாதா அரிசியெல்லாம் பொக்கி போட்டால் திங்காதா? ஏண்டா அந்த வீடு கட்டி இந்த வீட்டுக்கு ஓனராக இருக்கிற அவனே சாதா அரிசியில் தான் பொக்கி தின்னுட்டு இருப்பான். இவங்களுக்கு மட்டும் பொன்னி அரிசி இந்த பிராண்டு கிலோ 60 ரூபா 55 ரூபா ரேட்டு உள்ளது 5 கிலோ வாங்கிட்டு வாங்க, 6 கிலோ வாங்கிட்டு வாங்க. இது அது மட்டும் இல்லை, இதை வாங்கிட்டு வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா பூஜைக்குன்னு சொல்லி வாங்கிட்டு இந்த பூஜை முடித்தவனையே அள்ளி வாரி உள்ளே போடுவான் பாருங்க. வெண்டைக்காய் கிண்டக்காய் அப்புறம் வாழைக்காங்க என்ன இருக்குது எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. செங்கல்ல தவிர எல்லாத்தையும் வாரி வளைச்சி தூக்கி உள்ளே போட்டுப்பான். பூஜைக்கு தானே வாங்கிட்டு வர சொன்னேன். பூஜை எப்படி நீ வீட்டுக்கு போயிட்டு வரீங்கன்னா பிச்சைக்காரனா? நீ பிச்சைக்காரனான்னு கேட்குறேன். இப்படி எடுக்கிற நீ இது பிச்சை தானேப்பா? அது இருக்கிறதா அள்ளி. இப்போ யார் இப்படி போனால் யோசிச்சு பாருங்க. பிச்சை எடுக்கும் நபர்கள் வந்து இந்த மாதிரி எங்கேயாவது இருக்குது அப்படின்னாக்கா அவங்க ஓடி போய் இதை எடுப்பாங்க. அப்போ அதே வேலையை நீ செய்கிறனாக்கா என்னாக்கா அவங்க மண்டபத்துக்கு வெளியில் செய்வாங்க, நீ மண்டபத்துக்கு உள்ளே செய்கிற. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அதனால் இந்த இலவசங்கள் கொடுக்கறதால கெட்டுப்படுவாங்க அப்படின்னாக்கா பார்ப்பனர்கள் முழுக்க இந்தியாவில் கெட்டு போயிருக்கிறார்கள். இத்தனை வருடங்களாக இந்த பார்ப்பனர்களை நாம் கெடுத்து வைத்திருக்கிறோம் இலவசங்களாக கொடுத்து. இந்த கோயிலுக்கு போகும்போது சமைச்சு கொண்டு போகிறது அல்லது கோயிலில் போய் தட்டில் காசை போடுறது. அவன் பூஜை பண்ணவனாக்கா பூஜைக்கு எவ்வளோ காசு? 2000 ரூபாயா 3000 ரூபாய் எவ்வளோ கையில் கொடுத்து அனுப்பிச்சிடணும். இங்கேருந்து ஒரு பொருளை நீ கையை வைக்கக்கூடாது. கையை வச்சுனாக்கா கையை வச்சுக்கினாக்கா பொருளை நான் எடுத்துப்பேன். சரியா? அதனால் வர்றவன் நீ காசை வாங்கிட்டு பூஜை மட்டும் பண்ண எதுக்கு அங்கே வாங்கி வச்சிருக்க பொருட்களை நீ எது கை வைக்கிற? அப்போ அவ்வளவும் இலவசங்கள் உனக்கு. அதுக்குன்னா விலை இல்லாமல் வந்தது. அது நாங்கள் காசு கொடுத்து வாங்கினது, நீ விலை இல்லாமல் எடுத்துகிட்டு போகிற. அப்போ அது உனக்கு இலவசங்கள். அப்போ பாப்பாம்பூரா இந்தியாவில் இத்தனை வருடங்களாக இலவசமாக தான் தின்னுட்டு இருக்கானுங்க. அதனால சோம்பேறிகளாக இருக்கிறார்கள் பார்ப்பனர்கள். கடவுள்கள் சோம்பேறிகளாக இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த காசி பக்கம் போனீங்கன்னா அங்கே இந்த அம்மனக்கட்ட சாமியார் இருப்பாங்க, இந்த அகோரின்ற பேரில் உக்காளி பல லட்சம் பேர் கிடக்குறான். அங்கே பல லட்சம் பேர் கிடக்குறான். இப்போ அவன்லாம் நான் உழைச்சி தின்னுட்டு இருக்கானா? அவன் அங்கே கிடக்கிற இலவசங்களை வாங்கி பொறுக்கி தின்னுட்டு இருக்கானுங்க. இப்போ அங்கே இலவசங்களை வாங்கி தின்றதுனால எவ்வளவு ஹியூமன் பவர் வேஸ்ட் ஆகுது பாருங்க. மனித உழைப்பு எவ்வளவு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேருடைய மனித உழைப்பு எவ்வளவு வேஸ்டாக கிடக்கு பாருங்க. ஆன்மீகம் பக்தி கடவுளுங்கிற பேரில் இலவசங்களை பொறுக்கி தின்னுட்டு இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தில் எங்கேயுமே பங்கு செலுத்தாத கோடிக்கணக்கான நபர்கள் ஆன்மீகம் பக்தி அப்படிங்கிற பேரில் எவ்வளவு ஹியூமன் பவரை வேஸ்ட் பண்ணுறானுங்க பாருங்க. இப்போ அவங்கெல்லாம் நான் இலவசம் வாங்கிட்டு அப்போ சோம்பேறிலாம் இருக்கானுங்க. அப்போ அதை கட் பண்ணுங்க. முதல்ல அவர்களுக்கு கொடுக்குற இலவசங்களை கட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உழைக்கும் மக்களுக்காக கொடுக்கிற இந்த 100 நாள் வேலை திட்டமாக இருக்கட்டும், உழைக்கும் மக்களுக்காக கொடுக்கிற இந்த உரிமை தொகையாக இருக்கட்டும், அல்லது தோழிகள் விடுதிகளாக இருக்கட்டும், அல்லது இந்த ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு கல்லூரிக்கு போகிற மாணவர்களுக்கு கொடுக்குற திட்டங்களாக இருக்கட்டும், விலையில்லா டிக்கெட்டாக இருக்கட்டும், நீ அதையெல்லாம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை கட் பண்ண சொல்லி அதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம யோசிப்போம். இந்த உரிமை தொகை அப்படின்ற வகையில் இந்த பணத்தை கொடுத்து டாஸ்மாக்கு வந்து மறைமுகமாக அதை கவர்மெண்ட் கொண்டு வந்துடுது. கொடுத்தது மாதிரி ஆயிடுச்சு, கவர்மெண்ட் கஜானாவுக்கு வந்தது மாதிரி ஆயிடுச்சு, மக்களையும் குடிகாரர்கள் ஆக்கிவிட்டு இந்த அரசு. சரி, ஏதோ உரிமை தொகை கொடுக்காததுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் உள்ள எல்லாரும் எவனும் ஐயோ அது என்னங்க இது ஒரு கலராக இருக்குது, என்ன அது என்ன இது ஜூஸா அது அப்படின்னு ஏதோ கேட்டது மாதிரியும், இவங்க 1000 ரூபா கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் போய் ஐயா ஒரு கோட்டர் கொடுங்க, ஐயா ஒரு ஆப்பு கொடுங்க, ஐயா ஒரு ரெமி மார்ட்டின் கொடுங்க, சாட்டை துறம்புங்கிற மாதிரி எல்லாரும் ஏதோ அந்த 1000 ரூபா கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் உள்ள எல்லாரும் குடிக்கிறதுக்கே பழகுனது மாதிரியும். ஏண்டா
இந்த பாலியல் பொறுக்கி சீமான் அந்த 1000 ரூபா வச்சுட்டு தான் குடிச்சிட்டு தெரியுறானே, இல்லை இந்த மாமா பையன் மஞ்சப்பொடி மாமா பையன் சரக்கு போடுறானே. அதாவது சரக்கு அடிக்கிறது என்பது குடிப்பழக்கம் என்பது தனிப்பட்டது, அவங்களுடைய விருப்பம் சார்ந்தது. அது பொதுநலன் சரிதே, சமூகத்தில் எந்த தீங்கையும் விளைவிக்காமல் இருக்கும் முறை. நீ குடிச்சிட்டு வண்டி ஓட்டினாக்கா அது சமூகத்துக்கு கேடு. அப்படி போறான்னு பிடிச்சி பில் போட்டோம்னா அல்லது 4 தலையில் போட்டு அனுப்பணுங்கிறது வேற விஷயம். அல்லது சரக்கை போட்டு காலைல 8 மணிக்கு அலுவலகத்துக்கு ஒரு பெண்ணை வரவழைச்சு வலுக்கட்டாயமாக பாலியல் உள்ளுறவு செஞ்சு 8 முறை கருக்கலைப்பு செய்வது அப்படிங்கிறது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ இவன்லாம் அந்த உரிமை தொகையை வாங்கிட்டு தான் அந்த வேலையை பண்ணுறானே. ஏதோ உரிமை தொகை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடே குடிக்க ஆரம்பிச்சு, தமிழ்நாட்டில் உள்ள இந்த மன்னிக்கணும், குடிக்க ஆரம்பிச்சு சொல்லக்கூடாது, மதுப்பிரியர்கள் இந்த உரிமை தொகை கொடுத்ததுக்கு தான் மதுப்பிரியர்கள் உருவானாங்க அப்படின்ற மாதிரி சில பேர். அதுக்கு முன்னாடிலேருந்து இருக்கு ராஜா நீ தானே ராஜா சொல்கிற. அந்த ஔவையாரும் ஒரு அரசர் ஒருத்தர், அவங்க 2 பேரும் கல் குடிக்கும் பொழுது அந்த அம்மா ஒரு சைடிஸ் எடுத்துகிட்டு போனது, அவர் ஒரு சைடிஸ் எடுத்துருந்தாரு, இந்த அம்மா வந்து நெல்லிக்கனியாக சைடிஸ் எடுத்துகிட்டு போணுச்சு. அப்போ இருக்குல்ல வரலாறுல, கல்லுங்கிறதும் ஒரு வகை மதுபானம் தானே அது. அப்போ இருந்தது கல். அதனுடைய அடுத்த அப்டேட்டட் வெர்ஷன் தான் இப்போ இருக்கிற சீமை சாராயம், பாட்டில் உள்ள சீமை சாராயம் அப்படிங்கிறது. இந்த நலத்திட்டங்கள் எல்லாம் வாக்குகளுக்காக மட்டுமே தான் சொல்கிறாங்க, வாக்கை பெறுவதற்காக ஏமாற்றுகிற விலை தான் இந்த நலத்திட்டங்கள் அப்படின்னு பிஜேபியில் உள்ள அக்கா தமிழிசை சவுந்தரராஜன்லேருந்து இன்னும் பலரும் குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. சரி, இது வாக்குகளுக்காக வாங்குறாங்க அப்படின்னா இந்த காலை உணவு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. எல்லாம் ஸ்கூல் படிக்கிற குழந்தைகளுக்கு. அந்த குழந்தைகளுக்கெல்லாம் வாக்குரிமையே கிடையாது. இப்போ அந்த திட்டம் கொண்டு வந்து வாக்குகளாக மாறப்போகுது, அவங்களுக்கு மாறாதே. அதுக்கு பதில் அந்த பணத்தை வேற யாராவது இந்த மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போ ஏன் கொடுக்குறாங்கன்னாக்கா சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்கு இருக்குது, தீர்ப்பு வரப்போகுது அப்படிங்கிறதுனால ஒரு வேளை மாறுதலாக தீர்ப்பு வந்துச்சுனாக்கா இந்த 3 மாதங்களுக்கு அவங்களுக்கு தொகை போய் சேராதே, அல்லது 4 மாதங்களுக்கு தொகை போய் சேராதே, அவங்க கஷ்டப்படுவாங்களே இந்த தொகை நம்பி இருக்கிறவங்க, ஒரு பட்ஜெட்டில் இந்த 1000 ரூபாய் வச்சுருப்பாங்களே அப்படிங்கிறதுக்காக முன்கூட்டியே இந்த தொகையை கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொன்னால் எலெக்ஷனுக்காகனாக்கா அப்போ அந்த குழந்தைகளுக்கு காலை உணவு கொடுக்குறதுங்கிறது எப்படி ஓட்டாக மாறும்? அப்போ அப்படி இல்லைனாக்கா ஓட்டுக்காக மட்டுமே தான் செய்கிறாங்கனாக்கா அந்த காலை உணவு திட்டங்கிறது அவங்களோட மண்டையில் உதிச்சிருக்காதே, அப்படி செய்ய வேண்டிய அவசியமே இல்லையே. அப்போ வேறு ஏதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு வாக்குரிமை உள்ளவங்களுக்கான ஒரு நலத்திட்டமாகவோ அல்லது அவங்களுக்கு பணமாக போய் சேர்கிற வேலையாகவோ கையில் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாமே இந்த அரசாங்கம். இதே மாதிரி பல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்களே குழந்தைகளுடைய படிப்புக்காக. அப்புறம் இல்லம் தேடி கல்வி, அது மட்டும் இல்லாமல் ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மா 2 பேருமே இல்லைனாக்கா அந்த அரசாங்கமே தத்தெடுத்து அவங்களுடைய வங்கி கணக்கு ஒன்று உருவாக்கி அவங்களுக்கு ஒரு தொகையை வந்து போட்டு டெபாசிட்டில் போட்டுகிட்டே இருக்கிறது. அப்படி இதெல்லாம் எந்த வகையில் தேர்தல் ஓட்டுக்காக பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த குழந்தைகளுக்கு வாக்குரிமையே கிடையாது. எப்படி இந்த குழந்தைகள் இப்போ இந்த குழந்தைகள்லாம் வளர்ந்து திமுகவுக்கு வாக்களிக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது, வேறு ஏதோ கட்சி கூட வாக்களிக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது திமுகவினோட ஒவ்வொரு திட்டங்களும் பார்த்தீங்கன்னாக்கா வாக்குகளுக்காக மட்டுமே அல்ல, வாக்குகள் பெற வேண்டும்ங்கிறது வேறு விஷயம். ஆனால் வாக்குகளுக்காக மட்டுமே தான் ஒரு திட்டம்னாக்க இந்த திட்டங்களை அமல்படுத்திக்கிற அவசியமே இல்லையே. இன்னொன்று இந்த இருதய சிகிச்சை இது குழந்தைகளுக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த ஏன்னா கர்ப்பப்பையில் கேன்சர் வர்றதுக்கான தடுப்பதற்கான சிகிச்சைகள் இப்படின்னு பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ தேர்தலுக்காக மட்டுமே தான் அப்படின்னாக்கா எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த பணத்தை நேரடியாக கொடுத்தாக்கா நீங்கள் குற்றச்சாட்டுகள் லாஜிக் இருக்குது. ஆனால் இந்த திட்டங்கள் என்ன லாஜிக் இருக்குது? பள்ளிக்கு யாராவது மாணவர்கள் வரல அப்படின்னாக்கா அவங்க நிறுத்திட்டாங்க பள்ளிக்கு வராமல் அப்படின்னாக்கா அந்த கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. எடுத்து அன்பில் மகேஷ் அமைச்சர் அவர்கள் நேரடியாக அவங்க பெற்றோர்களுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அந்த காட்சிகளெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நேரடியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டை போட்டு அவங்க ஃபாலோ பண்ணணும், ஏன் வரல அப்படிங்கிறத அந்த கலெக்டர் ஆஃபீஸில் உள்ள சில நபர்களுக்கு இப்போ பரிந்துரைச்சு அந்த வீட்டுக்கு நேரடியாக போய் ஏன் வரல என்னங்கிறத ஒரு ஃபோன் எடுக்கலனாக்க நேரடியாக போகணும். போயிட்டு வரலங்கிற காரணத்தை தெரியணும், அந்த காரணத்தை சரி பண்ணி திரும்ப அந்த பையனை ஸ்கூலில் கொண்டாந்து சேர்க்கணும், அந்த மாணவரையோ மாணவியோ திரும்ப கொண்டாந்து சேர்க்கணும். இப்போ இதெல்லாம் நான் ஓட்டுக்காக செய்கிறாங்களா? அந்த பள்ளியில் படிக்கிற மாணவருக்கு ஓட்டு போடுறதான உரிமையே இருக்காது, அந்த வயசே வந்திருக்காது. இப்போ ஓட்டுக்காக தான் அந்த வேலையெல்லாம் செய்கிறாங்கனாக்கா இதெல்லாம் எதுக்காக செய்யணும்? இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு பத்ரி மாமானாலும் என்ன வீடியோ ரெடி பண்ணிட்டு இருப்பாருன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த 5000 ரூபாயை நாம் ஏன் வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு தம்ப்நெயில போட்டு கண்டென்ட் எழுதிட்டு உட்காந்துருப்பாப்ல. பத்ரி மாமா தான் பாவம். பின்னாடி நேரம் ஒரு 3 டியூப் பர்னால் வாங்கி தரவனாலும் சரியாவது அளவுக்கு எரிச்சலாக இருக்கு. பத்திண்டு வர்றது என்ன தீரநாட்டம். அந்த ஏசி ஒரு 4-5 விடா சார் 18 தான் சார், அது கீழே இல்லை சார். ஒரு 4 ஏசியை வாங்கி பின்பக்கமா போட்டுவிட்டு கீழே நேரம் அடிக்கிற மாதிரி வைங்க அப்படின்னு பத்ரி மாமா 4 ஏசியை வாங்கி கீழே உட்காந்துருப்பாப்புல. இருந்தாலும் அவங்க காண்டாகிறாங்கனாக்கா நமக்கு சந்தோஷம்தான். 5000 ரூபாய் வாங்கக்கூடாது அல்லது இதில் உள்குத்து இருக்குது, தேர்தலுக்காக லொட்டு லொசுக்கு மண்ணாங்கட்டு எது சொன்னாலும் இதில் பயன்படுற மக்கள் ஆழ்ந்த சந்தோஷத்தில் இருக்கிறார்கள். அவங்களுக்கு இன்றைக்கி தான் தீபாவளி, இன்றைக்கி தான் பொங்கல், பொங்கலோ பொங்கல் தீபாவளியோ கொண்டாடுங்க, மகிழ்ச்சியாக இருக்குது.